எலியா இருக்கிற வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். அந்த வீடு கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு, சபை. இப்போவும் சொல்கிறேன், அடுத்த பஞ்ச காலத்தில் சபை பஞ்சத்தில் மாட்டுகிற சபையாய் இருக்காது, பஞ்சத்தில் போஷிக்கிற சபையாய் மாறணும். அதுக்கு தான் கர்த்தர் முன்பதாகவே சபைக்கு இதை சொல்லுகிறார். எங்ககிட்டே ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு அடை செய்யறதுக்கான மாவாய் கூட இருக்கலாம். இப்போவே சபை நடத்துறது கஷ்டமாக இருக்குது, இப்போவே அதை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இப்போவே ஊழியம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இப்போயே குடும்பத்தை நடத்துறது கஷ்டமாக இருக்குது, கேஸ் விலை இப்படியாவது, பால் விலை அப்படியாவது, அரிசி விலை இப்படியாவது, எது வேணாலும் எப்படி வேணாலும் ஆகட்டும், எவ்வளோ வேணாலும் ஏறட்டும். விலைவாசி என்றைக்கும் இறங்காது, ஏறிக்கிட்டு தான் இருக்கும். உலகம் உண்டானது கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஏறிக்கிட்டு தான் இருக்குது, இறங்கின மாதிரி தெரில. ஆனால் விலைவாசி குறைவாக இருக்கிற காலத்திலையும் நம்முடைய முற்பிதாக்களை போஷித்த நம்முடைய ஆண்டவர் விலைவாசி ஏறி இருக்கிற காலத்திலையும் நம்மை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய சபைக்குள்ள குறைவுபடாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சபை இப்போ அந்த விசுவாசத்துக்குள்ள வளரணும். இப்போ கர்த்தருக்கு முன்பாக சபை ஆயத்தப்படணும், போஷிக்கிற ஸ்தலமாக மாறணும். சபை கேட்கறத நிறுத்திட்டு கொடுக்குற இடத்துக்கு வரணும், சபை வாங்கிறத நிறுத்திட்டு கொடுக்குற இடத்துக்கு வரணும். அநேகரை போஷிக்கிற ஸ்தலமாய் சபை மாறும், இது நிச்சயம். இப்போவும் சொல்கிறேன், கொரோனாவுக்கு நடுவில் பல சபைகள் கொரோனாவிலிருந்து ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறது. எத்தனையோ சபையில் அற்புதம் நடந்திருக்குது, எல்லா சபையிலையும் நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சுகமாக்கி இருக்கிறார்கள், கர்த்தர் அவர்கள் மூலமாக கிரியை செய்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி தான் ஆயத்தப்பட்டிருக்கிற சபை போஷிக்கிற சபையாக இருக்கும். ஆயத்தப்படாத சபை பஞ்ச சபையாகத்தான் இருக்கும், அங்கே இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. இப்போவே ஆயத்தப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கிட்ட இருக்கிற கலசத்தில் கொஞ்சம்தான் மாவு இருக்குது, இப்போ என் குடும்பத்தை நடத்துறதுக்கே வழி இல்லாமல் தான் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை அனுப்போம், எனக்குள்ள ஒரு எலியாவை அனுப்போம், என் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்போம், நான் போஷிக்கிறவனாய் மாறணும், அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாறணும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. எகிப்து முழுவதும் வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வரவில்லை என்று வேத வசனம் சொல்லுது. அதே காரியம்தான் இப்போவும் நடக்கும். உலகம் முழுக்க வாதை வந்தாலும் தேவன் இருக்கிற உங்களுடைய வீட்டில், என் வீட்டில் அந்த வாதை வராது. கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். நீ விசுவாசிக்கணும். எலியாவுக்கு காக்கா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சாமா, அந்த சாப்பாடு காலையும் மாலையும் வந்துச்சாம். அது என்ன சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துச்சாமா தெரியுமா? இறைச்சியும் அப்பமும். இந்த இறைச்சியும் அப்பமும் அன்னைக்கு உள்ள ரேஞ்சுக்கு என்ன தெரியுமாம்மா? ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ், கிங்ஸ் ஃபுட்டாமா அதுக்கு பேர். 2 வேளை நான் வெஜிடேரியனோட சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பேர், பஞ்ச காலத்தில் மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் வெஜிடேரியனோட சாப்பாடு கிடைச்சா அதுக்கு பேர் என்ன ஃபுட்டாமா? கிங்ஸ் ஃபுட், ராஜ சாப்பாடாமா. பஞ்சத்துக்கு நடுவில் தம்முடைய ஊழியர்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ராஜ சாப்பாடு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை இப்பையும் கர்த்தர் செஞ்சார், கொரோனாவிலையும் செஞ்சார், அடைக்கப்பட்ட காலத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்தார். நான் சொல்லுவேன், அவங்களுக்கு தான் அடைக்கப்பட்ட கதவு. எத்தனையோ கோடீஸ்வர தொழிலதிபர்கள் பயந்து சூசைட் பண்ணி கொண்டாங்க. எத்தனையோ பேர் சமாளிக்க முடியாமல் டிப்ரெஷனில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் நம்மக்கிட்டலாம் காசு ஒன்றுமே கிடையாது, அடுத்த வேலைக்கு இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் லாக்டவுனில் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணினார். எனக்கு ஒரு சாட்சி அதில் நடந்தது, இன்னையும் மறக்க முடியாது. ஒரு சகோதரன் வந்து சொன்னார், எனக்கு கொரோனா டயத்தில் இந்த மாதிரி செய்தியை கேட்டு முடித்த பிறகு அவர் வந்து சொன்னார், பிரதர் கொரோனாவில் எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இதாகிருச்சு. அப்போ திடீர்னு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். எல்லாம் மூடிருச்சு, கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரு. இந்த ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் போட சொல்லி, அவர் இந்த சமோசா இந்த மாதிரி விஷயம்லாம், அவர் வந்து ஒரு கடையை வச்சுட்டு இருந்தவர் திடீர்னு கடை மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அவர் சொன்ன உடனே அவர், அவங்க அம்மா, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இணைந்து குடும்பமாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் போட்டு விற்க தொடங்கினார்கள். அவர் சொல்கிறாரு, அந்த கடையை பார்க்கலாம் கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணினார், ஆசீர்வதிச்சார், நாங்கள் இன்றைக்கி அதை விட நல்லாவே இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசல் அதுக்கு நடுவில் வச்சிருப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே
இல்லை. நாம் நம்பணும். நம்மக்கிட்ட என்ன தெரியுமில்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கு, நான் அதெல்லாம் செஞ்சுருவேன். இந்த மாதிரி நான்லாம் எத்தனை பிரச்சனையை பார்த்துருக்குறேன் அப்படின்னு முட்டி மோதிர வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். எங்கேயாவது கதவை அடைக்கப்பட்டு ஒன்றும் முடியாத போது கதவை சாத்திக்கிட்டு கத்தாவே வேறு வழி இல்லைன்னும் போது தான் நம்ம போய்வாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் சொன்னார்ல, அதனால் ஆபத்து காலத்தில் மட்டும்தான் கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டோம். ஆபத்து காலத்தில் கூப்பிடுன்றதுக்கு அர்த்தம் எல்லா காலத்திலும் கூப்பிடு, ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக கூப்பிடு. நம்ம மற்ற நேரத்தில் கூப்பிட்றத நிறுத்திட்டோம். எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருங்க. எப்பேற்பட்ட ஜலப்பிரளயம் வந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பஞ்சத்தினுடைய உச்சம் அடுத்து வரப்போகுது. ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம், அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். இதை விட மோசமான பஞ்சம் ஒன்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் இருக்கிறதுலே மோசமான பஞ்சம். வாசிங்க, ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சாப்பாட்டு பஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது, தண்ணி பஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் சொல்லலை. அடுத்து என்ன பஞ்சம் வருதாமா? வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அது என்னங்க வசனம் கேட்க கிடையாத பஞ்சம்? அப்படி வசன பஞ்சம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் தடுக்கி விழுந்தா சர்ச்சு, நிமிந்து எழுந்தா ஊழியக்காரன். அப்போ மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போல்லாம் 10 தெரு இருக்குன்னா 12 சர்ச் இருக்குது. ஒரு ஏரியாவுக்கு 4 தெரு இருக்குன்னா 40 ஊழியக்காரர் இருக்கார். இப்போ நீங்கள் யாரையாவது திட்டினீங்கன்னா ஊழியக்காரர் ஆயிடுவார். நீங்கள் அசிஸ்டண்ட்டை திட்டினீங்கன்னா சர்ச்சு. அப்போல்லாம் அசிஸ்டண்ட்டை திட்டினீங்கன்னா மன்னிச்சிருங்க பாஸ்டரும்பா. இப்போல்லாம் அசிஸ்டண்ட்டை திட்டினீங்கன்னா 3 நாள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். 3 நாள் ஃபோன் ஆஃப்லேயே இருக்கும். 3 நாள் கழிச்சு தான் ஆன் ஆகும். என்ன தம்பி உங்கள் ஃபோன் ஆஃபில் இருந்துச்சு? ஜோம் பண்ணே பாஸ்டர். நல்ல விஷயந்தான். என்ன விஷயம்? கர்த்தர் பேசினார். கர்த்தர் இப்போ அவங்ககிட்ட தான் பேசுகிறார். கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்ப்பா? சபை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். சபையா? எங்கே? எதிர் வீட்டில், நம்ம சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில். ஆண்டவர் இங்கேயே சொன்னாரா? ஆமாம். யார் வரா? நம்ம சர்ச்சிலேருந்து 10 பேர். இப்போ எவனையுமே திட்ட முடியாது பாருங்கள். அப்போ இருக்க ஊழியக்காரங்களாம் அசிஸ்டண்ட்டாக அவனே இவனை தான் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சவங்கன்னா தம்பி இங்கே வாப்பா போப்பாம்பாங்க. இப்போ நம்ம வாங்க போங்க தான் சொல்கிறோம். பிரைஸ் லாட், வாங்க போங்க. இப்போ விசுவாசியே யோசிச்சு பாருங்களேன். விசுவாசியை நம்ம கூப்பிடும் போது வாங்க சிஸ்டர், போங்க பிரதர், அப்படி தானே சொல்கிறோம். நாம் அப்படி கூப்பிட்டுமே அது வீட்டில் சர்ச்சை ஆரம்பிச்சிடுது. அவ்வளோ பொறுமையாக கூப்பிட்டுமே. இப்போ நம்ம மட்டும் யோவான் ஸ்நானகன் மாதிரி கூப்பிட்டோம்னா என்ன ஆகும்? விரியன் பாம்பு குட்டியே வா அப்படி கூப்பிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏசுநாதன் மாதிரி நாங்கள் கூப்பிட்றோம். வரும்போதே அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வருது பாரு, கூப்பிடு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இவ்வளோ மரியாதை கொடுத்து ஊழியக்காரர்கள் நடத்துகிறார்கள். அப்போவே அது வீட்டில் சர்ச்சை ஆரம்பிச்சிடுது. நமக்கே தெரில, 3 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. ஏன்னு கேட்டு பாருங்கள். இப்போல்லாம் ஒரு காலத்தில் இருக்கிறதுலே கஷ்டம் எதுனா ஊழியம் பண்ணுறது, சர்ச்சை ஆரம்பிக்கிறது. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஒரு ஊழியர் கட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து, அவருக்கு நான் இப்படி சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காது, ஆனால் அதான் நல்லதும் கூட. அவருக்கு வேஷ்டி சட்டை வரைக்கும் துவைச்சி போடுவாங்க, செருப்பு கூட கொண்டாந்து வைப்பாங்க, தொடச்சி கொடுப்பாங்க. அவர் சொல்ல மாட்டார், அவங்களாம் செய்வாங்க. அந்த தாழ்மையோடு இருந்து கடைசியாக அந்த ஊழியக்காரன் மனசு நிறைஞ்சு ஆசீர்வதித்து போன அனுப்பி விடுவார். அப்படி வரும்போது ஊழியம் நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இப்போ என்ன தம்பி லேட்டாக வந்தீங்க? நாளிலேருந்து வரமாட்டேன். அவனை கேட்கவே முடியாது. இப்போ நான் சொல்கிறது உண்மை. அனுபவப்பட்ட பாஸ்டர்களுக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து அவங்க திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. அவங்களும் எத்தனை சர்ச்சை தான் பிரஷ்டம் பண்ணுவாங்க போய் பாவம் இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அதென்ன வசன பஞ்சம், எல்லா பக்கமும் சர்ச்சு, எல்லா பக்கமும் ஊழியர். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி கூட ஒரு சர்ச்சு தான் இருந்துச்சு நமக்கெல்லாம். இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் யூடியூப்பை திறந்தாலே சர்ச்சு தான், டிவியை திறந்தா சர்ச்சு தான், ஆன்லைன் ஃபுல்லாக சர்ச்சு தான். இப்போ அந்த சர்ச்சிலையுமே நமக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடச்சிருக்கு. என்னென்னா காம்போ சர்வீஸ் நடக்குது. அது என்ன காம்போ சர்வீஸ்? முந்தினா சாப்பாடுனா சாப்பாடு தான், டிஃபன்னா டிஃபன் தான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா காம்போன்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு,
கொஞ்சம் டிஃபன், கொஞ்சம் நான்வெஜ்ஜு, கொஞ்சம் ஸ்வீட்டு, எல்லாம் சேர்த்து காம்போ ஃபுட்டு. அந்த மாதிரி இப்போ விசுவாசிக்கு வந்து காம்போ சர்வீஸ் கிடச்சிருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, காலைல ஏஞ்ச உடனே ஆராதனை வேற ஒரு சர்ச்சுக்கு பார்க்குறான், செய்தி அங்கே பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியுது அது உருப்படாது. அங்கே அவன் டிசைட் பண்ணுறான், செய்தி இவருது பார்ப்போம், இவர் செய்தி நல்லா கொடுப்பாரு. அதை பார்த்து முடித்த உடனே பாட்டு ஒன்று வரும், அது இவருக்கு இந்த பாஸ்ட்டுக்கு பாட்டாக சரியாக வராது. நாகர்கோயிலில் ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா பாடுவார். இவன் இப்போ காம்போவாக கேட்டுக்கிட்டு இருக்கான், எல்லாம் காம்போ. புரியுதா உங்களுக்கு? அவர் பாட்டு, இவர் மெசேஜு, அவரது அடக்காராதனை, இவரது ஞானசானம், இப்படி ஆயிட்டான். காம்போ சாப்பாடு. எப்படி வசன பஞ்சம் வரும்? இவ்வளோ இருக்கும்போது வசன பஞ்சம் வருமா? யோசித்து பாருங்கள். யூடியூப்பில் நம்ம கேட்குறோமோ இல்லையோ வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அவன் காலைல இருக்கிறதுலையே நம்ம ஜனங்களுக்கு காலையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபார்வேர்ட் பண்ணுறது. அவன் எதை ஃபார்வேர்ட் பண்ணுறான், ஏன் ஃபார்வேர்ட் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. எழுந்திரிச்சு கண்ணு முழிக்கிறானோ இல்லையோ 4 ஃபார்வேர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா பல்லு விளக்கிட்டு பார்க்குறான் நம்ம என்ன ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஊழியம் பண்ணிட்டாராமா, வசனத்தை ஃபார்வேர்ட் பண்ணி 2 யூடியூப்பை ஃபார்வேர்ட் பண்ணோன்னா அவர் ஊழியம் பண்ணி முடிச்சிட்டார் காலையில். அதனால் வசன பஞ்சம் எப்படி வரும்? வசன பஞ்சத்துக்கு எப்படிங்க வாய்ப்பு இவ்வளோ இருக்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, அது எப்படி வசன பஞ்சம் வரும் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் எனக்கு ஒன்று உணர்த்தினார். இந்த பூமி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து வாட்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, தண்ணீர் தேசம். அதாவது 70% வாட்டர், மோர் தேன் 70% வாட்டர், 70% மேலே தண்ணி இருக்குது. ஒரு 30% தான் லேண்ட் இருக்குது. 70% தண்ணி இருக்கிற இந்த பூமியில் தண்ணி பஞ்சம் இருக்கா இல்லையா? தண்ணீர் பஞ்சம் இருக்குது. அப்போ தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்? 70% தண்ணி இருக்குது, ஆனால் என் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, என் வாழ்வுக்கு தேவையான தண்ணி இல்லை. அப்போ வசன பஞ்சம்னா என்னன்னா, வசனம் இருக்கு, என் ஆத்துமாவிற்கு தேவையான வசனம் இல்லை, என் ஜீவனுக்கு தேவையான வசனம் இல்லை. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா பிரசங்கம் தான். செல்ஃபோனும் நெட் கனெக்ஷனும் வைஃபை கனெக்ஷனும் இருந்தாலே போதும், நீங்கள் ஊழியக்காரராக மாறிடலாம். சுவி, அதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. சுவி ஆகிறதுக்கு நீங்கள் எதுவுமே தேவையில்லை, செல்ஃபோன் மட்டும்தான் வேணும், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டு வேணும். அவர் சுவி. பாட தெரிஞ்சிட்டா பூரிகை, அவ்வளோதான். அது இன்னைக்கு இருக்க ஒரு கால கொடுமை. எல்லாரும் மெசேஜ் நம்ம கேட்குறோமோ இல்லையா அனுப்பி விட்டுறான். நம்ம ஃபோனை க்ளீன் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க டெய்லி, டெலீட் பண்ணுறதுக்கு. ஒரு சிலர்லாம் டெலீட் பண்ண முடியாமல் டோட்டல் டெலீட் ஆல்னு கொடுக்குறான். நிஜம், நீங்கள் வேணால் யாரான கேட்டு பாருங்கள், அவனால் தனித்தனியாக டெலீட் பண்ண முடியல, டோட்டலாக டெலீட் ஆல். அதுக்கப்புறம் தான் தெரியுது வீட்டு நம்பரும் சேர்ந்து டெலீட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு வந்து விழுது, குப்பை மாதிரி விழுது. ஆனால் இவ்வளவும் இருக்குது, உன் ஆத்மாவை தீர்க்கிற வசனம் இருக்கா? இதை எண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நடுவில் 11 சீஷர்களும் 1 யூதாசும் இருந்தார்கள் ஒரு காலத்தில். இப்போ 11 யூதாசும் 1 சீஷனும் தான் இருக்கான். இப்போ அவனை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. ஜீவனுள்ள வசனம் எதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எது ஒன்றுமே ஆத்ம தாகத்தை தீர்க்குதா?